எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். அந்த சீசன்ல அவங்களுக்கு நடந்தது. இது யாருக்கு நடந்தாலும் சரி, இன்று இரவு 9:30. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தரமா இருக்குங்க. எப்பவுமே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுக்க போறாரு, யாரை அட்டாக் பண்ண போறாருன்றது தெளிவு பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம நினைச்சது சரிதான். கமருதீன் பார்வதிக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு. ஏற்கனவே பார்வதி கமருதீன் ஏகப்பட்ட ரோஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் காட்டிலும் இந்த ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு தோணுது. இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அப்படி தோணுது. முதல்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாருன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. என்ன கிளிப்பிங்ஸ்? சாண்ட்ராவை காரை விட்டு தள்ளி விட்டாங்க, எட்டி மிதிச்சாங்க பார்த்தீங்களா, அதை காட்டுறாங்க. பார்வதி மட்டும் எட்டி மிதிக்கல, கமருதீனும் பின்னாடி இருந்து எட்டி மிதிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் எட்டி மிதிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, அவங்க அப்படி பேசினாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, கேமுக்கு தானே பண்ணோம் அப்படின்னு என்ன முட்டு கொடுத்தாலும் சரி, அது பார்வதி சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், கமருதீன் சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் சரி, நம்ம தராசு மாதிரி அவங்க பண்ணதையும் இவங்க பண்ணதையும் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் பார்வதி பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ விஜய் சேதுபதி என்னெல்லாம் சொல்றாருன்றதை பற்றி பார்ப்போம். இந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் பேசுறாரு. என்னெல்லாம் சொல்றாருன்றதை முதல்ல பார்த்துடலாம். நம்ம என்ன வேணா பண்ணலாம், இந்த வீட்டில் நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம கிட்ட தான் வாய் இருக்குல்ல, பேசி சமாளிச்சுக்கலாம். நம்ம என்ன தப்புனாலும் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட வாய் இருக்கிறதுனால பேசி சமாளிச்சுக்கலான்ற மைண்ட் செட்ல இருக்காங்கன்றத சொல்றாரு. இதை தாண்டி பேசி பேசி சமாளிச்சிடலாம், பேசி பேசி எல்லாத்தையும் நியாயப்படுத்திடலாம், அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. அந்த எண்ணமே ரொம்ப தப்புன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பார்வதியை வச்சு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பார்வதிக்கும் அடி இருக்கு, கமருதீனுக்கும் அடி இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்வதிக்கு சொல்றது தான். ஏன்னா பார்வதி வந்து எப்படி பேசலாம், இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, இந்த சீசன்ல இவங்களுக்கு இப்படி நடந்தது இல்ல, அந்த சீசன்ல அவங்களுக்கு இப்படி நடந்தது இல்ல, இதெல்லாம் கேம்ல சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இதை நியாயப்படுத்த பாக்குறாங்கல்ல, இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கு நடந்தாலும் சரி, கண்டிப்பா கேட்கறது அவசியம். நான் அதை கண்டிப்பா கேட்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்துக்க முடியாது, நான் பொறுத்துக்க மாட்டேன், நிச்சயமா கேள்வி கேட்பேன்ற மாதிரிலாம் இவர் ப்ரோமோல பேசுறாரு. நிஜத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ண போறாரு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பாயிண்ட் செல்லுபடியா ஆகாது. சரி, பார்வதி என்ன பாயிண்ட வைக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்காங்க தெரியுமா சார்? அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல கமருதீனை போட்டு எல்லாருமே அமுக்குனாங்க சார். அதுக்கப்புறம் சோஃபா கடியில நான் ஒளியலாம்னு நினைச்சேன், அப்ப என்ன போட்டு அமுக்குனாங்க சார். அது கேம்னா நான் பண்ணதும் கேம் தானே சார், நானும் தள்ளி தானே சார் விட்டேன், கேம்ல ஜெயிக்கிறதுக்காக தானே சார் தள்ளி விட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய் சேதுபதி நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு. என்ன கேள்வி தெரியுமா கேட்பாரு? நீ தள்ளி விட்டதெல்லாம் சரினே வச்சுக்கோமா, நீ சபரியை தானே தள்ளி விடணும், சபரி அரோராவை தானே தள்ளி விடணும். ஏன்னா பாயிண்ட் டேபிள்ல சபரி தானே ரொம்ப அதிகமா இருக்காரு. அதுக்கப்புறம் அரோரா பக்கத்தில் இருக்காங்க, கமருதீன் பக்கத்தில் இருக்கான். சரி, கமருதீனை நீ தள்ள மாட்ட, சபரியை தானே தள்ளணும். பாயிண்ட் டேபிள் படி பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு சாண்ட்ராவை தள்ளின? ஸோ கேமுக்காக தள்ளல, அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதத்தில் நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்க, ரெண்டு பேருமே கோவப்பட்டு இதை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுவாரு. ஏன்னா பார்வதி வந்து நான் கேமுக்காக பண்ணேன்னு இந்த இடத்துல இப்போ வந்து பேசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீனுக்கு புரிய வச்சு, கமருதீனுக்கு இந்த மாதிரி சொல்லுன்றத அவன் மனசுல இறக்கிட்டு இவங்களும் அப்படி பேசி சமாளிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா விஜய் சேதுபதி இந்த கேள்வியை தான் கேட்பாரு. அப்படி தள்ளுறதுன்னு ஆயிடுச்சுன்னா நீங்க முதல்ல சபரியை தள்ளுறதுக்கு தானே மெனக்கெட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி கண்டிப்பா சிலரை பாராட்ட போறாரு. யாரை பாராட்ட போறாருன்னா, சபரியை நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா சபரி ரேங்கிங் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, டிடிஎஃப் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு முதல்ல ஆளா இறங்கி போனாரு. அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏன்னா விக்ரம் வந்து ஏற்கனவே அவுட் ஆயிட்டாரு. அவரு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி கானா வினோத் பாயிண்ட் டேபிள்ல எங்கேயோ இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் பாயிண்ட் டேபிளை பத்திலாம் யோசிக்காம இறங்கி போனதா தான் நான் பார்க்குறேன். பட் என்னதான் இருந்தாலும் சபரி பண்ணது பெரிய பெரிய விஷயங்க. ஸோ அதை விஜய் சேதுபதி அவரை பாராட்டுற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு. இப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை பத்தியும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.